உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே ரோகிணி ஒரு கடைக்குள்ள போயிட்டு ஜாமான் வாங்கிட்டு இருக்காங்க. அது நல்ல ஒரு மேல் தளமாக இருக்குது. ஜாமான்லாம் வாங்கிட்டு இருக்கையில் காசு கொடுத்துட்ருக்காங்க. அப்போ ஜிபே பண்ணிட்டு இருக்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் வருது. அவர் யாரும் இல்லைங்க, இவர் பிஏ தினேஷ் தாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு, என்னம்மா கல்யாணி நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்க, உனக்கு நான் நல்லா இருந்தால் என்னடா, நல்லா இல்லாட்டி உனக்கு என்னடா, என்ன கல்யாணி ரொம்ப வார்த்தையெல்லாம் விடுற மாதிரி இருக்குது, வாடா போடான்னு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிற. ஆமாடா, உனக்கெல்லாம் எதுக்குடா, குரங்குக்கெல்லாம் எதுக்கு மரியாதை கொடுக்கணும். ஐயோ சாரி, உன்னையெல்லாம் குரங்குன்னு சொல்லி அதோட மதிப்பை நான் கெடுக்க விரும்பலை. நீலாம் ஒரு என்ன சொல்கிற ஒரு ஈனப்பிறவி, உனக்கு போயிட்டு நான் ஏன் மரியாதை கொடுக்கணும். என்ன கல்யாணி, உன்னை நீயே கண்ணாடியில் பார்த்து திட்டிக்கிறியா என்ன அப்படின்னு கேட்க, டே வாய மூடுறா, வைடா ஃபோனை, இங்கே பார், நீ இப்போ என் ஃபோனுக்கு மரியாதையாக பதில் சொல்லு. என்ன சொல்லணும், எனக்கு பணம் ஒரு 2 லட்ச ரூபா வேணும், எனக்கு அர்ஜென்ட்டாக வேணும் அப்படின்னு சொல்ல. 2 லட்சமா, 2 பைசா கூட உனக்கு கொடுக்க முடியாது, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ. ஏய் உனக்கு பயமே இல்லையா? நான் உன் புருஷன்ட்ட சொல்லட்டுமா? என்ன சொல்ல போகிறேன்? உன்னை ஏமாத்திட்டு இருக்கா, உனக்கு சொல்லாமல் இந்த மாதிரி ஒரு புள்ள பெற்றிருக்கிறா, கல்யாணம் ஆனவ அப்படின்னு உன் புருஷன்ட்ட நான் போட்டு கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்ல. போட்டு கொடுத்துக்கோ, எனக்கு என்ன பயமா என்ன? ஏய் என்னடி, உன் புருஷனுக்கு தெரிஞ்சா உன்னை விரட்டி விட்டுற மாட்டானா? என்னது விரட்டி விட்றானா? அதெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சுடா, போடா போக்கத்தப்பையில. என்னது தெரிஞ்சிருச்சா? பொய் சொல்லாத, இப்படி தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டா நான் பேசாமல் போயிடுவேன்னு நினைக்கிறியா? கண்டிப்பாக நான் உன் புருஷன்ட்ட சொல்லு வேண்டி அப்படிங்கிறாங்க. டேய் சொல்லிக்கடா, உனக்கு தான் நம்பர் தெரியுமில்ல, பண்ணிக்க. எல்லாமே கதை கந்தலாயிருச்சு. சரி அப்போ நான் முத்துக்கிட்ட சொல்கிறேன். முத்துக்கிட்ட சொல்லு, இல்லை சொத்துக்கிட்ட சொல்லு. எல்லாமே முடிஞ்சு இங்கே எல்லாம் டாராக என்னை வீட்டை விட்டு கிளப்பிட்டாங்கடா. நான் இப்போ கேஸுக்கு வீட்டுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். கோர்ட்லேருந்து இப்போ தான் நான் வீட்டுக்கு வந்துட்டு நான் ஜாமான் வாங்கிட்டு இருக்கேன். ஆனால் அதுக்குள்ளே காசு கேட்குற பார்த்தியா? ஏய் கல்யாணி, என்கிட்ட சொல்கிறக்கா சொல்கிறியா? ஆடா அதுதான்டா கூறுகட்டவளை, எல்லாம் தெரிஞ்சு போய் என்னை வீட்டை விட்டு விரட்டி எம்புட்டா நாளாச்சுடா. நானே கஷ்டப்பட்டுருக்கேன், சும்மா காசு கொடுன்னுட்டு. இல்லை கல்யாணி, நீ பொய் சொல்கிற, நான் அதை நம்ப மாட்டேன். என்னடா நம்ப மாட்டேன்ட்டு? ஏன்டா நான் தான் சொல்கிறேனே. இல்லை நான் உன் புருஷன்ட்ட சொல்லுவேன். அடே அவனே நான் சொல்லலைன்னு சொல்லிட்டு என் மேலே கோவத்தில் இருக்கேன். இப்போ நீ வேறையா, குடும்பமே என்னை தள்ளி விட்டுருச்சு தெரியுமா? நீ எல்லாம் உங்கள் கண்ணு தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. என்ன சொல்கிற கல்யாணி, உண்மையிலே உன் புருஷனுக்கு இப்போ தெரிஞ்சு போச்சா? ஆமாடா தெரிஞ்சு ஒத்த காலில் நிற்கிறேன், நான் வேணான்ட்டு, போதுமா அப்படிங்கிறாங்க. ஐயோ இப்போ பணம் பறிக்கிறதும் போச்சா? கல்யாணி நான் உன்னை இத்தனாலும் உன் புருஷன்ட்ட சொல்லாமல் காப்பாற்றினேன்ல, அதுக்காண்டி ப்ளீஸ் எனக்கு ஒரு 5000 கூட, எனக்கு ரொம்ப அர்ஜென்ட், ஒரு ஆஸ்பத்திரிக்கு செலவுக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. இங்கே பார், உனக்கு 5 பைசா கூட தரமாட்டேன்னு சொல்லிட்டேன், பைடா ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு வைக்க. ஏய் நீ எனக்கு தரமாட்டேன்னு நான் சொல்கிறேன், ஒரு 5 பைசா கூட தரமாட்டியா? உன் புருஷனுக்கெல்லாம் தெரிஞ்சு வச்சுருங்காட்டி ரொம்ப பேசுறியா? நான் விடமாட்டேன் அப்படின்னு ஃபோனில் பேசிகிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி அதாவது ஃபோன் பேசல சாலையை ஒழுங்காக பார்த்து கவனமாக நடக்கணும். இவர் அப்படியே தாறுமாற நடக்க வண்டி அடிச்சு தூக்கி போட்டு போயிடுது. இவங்க மேடம் காசெல்லாம் கொடுத்துட்டு ஜாமானை வாங்கிட்டு இறங்கி வராங்க. இவங்க கண்ணு முன்னாடி தாங்க நடக்குது. அப்படியே அம்மானுக்கு தூக்கி அள்ளி போட்டு அங்கே விழுகிறான். கை கால்லாம் கொஞ்சம் இதாக இருதுங்க. நல்ல வேலை தூக்கி போட்டதுனால கை கால் உடஞ்சதோடு நின்று போச்சு. எல்லாரும் ஐயோ பாவம், அச்சோ எல்லாம் இந்த ஃபோனில் என்ன தான் இருக்கோ, யாருக்கிட்டே ஃபோனில் பேசிகிட்டே வந்தேன், இப்படி ஆயிட்டா அப்படி ஆயிட்டா அப்படிங்கிறாங்க. ரோஹிணி பார்க்குது, உனக்கு வேணும்டா அப்படின்னு சொல்ல. கல்யாணி என்னை காப்பாற்று, யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஐயோ ஏதாவது போலீஸ் பிரச்சனை ஆயிரும். என்னங்க போலீஸ் பிரச்சனை ஆகும்? ஆனாலும் ஒரு சில இடங்களில் கரெக்டு தான். நீ தான் பார்த்தியா, நீ ஓயாமல் கோர்ட்டுக்கு வா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா, சாட்சி சொல்லணும் அப்படின்னு கதை இழுப்பாங்க. அதனாலே நிறைய பேர் பயப்படுவாங்களா? இப்போ பார்த்தா ரோஹிணி பார்த்துட்டு, என்கிட்ட ரொம்ப பேசினில, என்னை எத்தனை நாள் சித்திரவதை பண்ணியிருப்ப, எவ்வளவு காசு வாங்கியிருப்ப, உனக்கு வேணும்டா அப்படின்னு சொல்லிட்டு போக, அடி பாவி ஒரு உயிர் இப்படி கிடக்குறேன் போகிறாளே, ரோஹிணி கல்யாணி அப்படின்னு கத்துறாங்க. அடி பாவி, உனக்கு நான் எத்தனை நாள் மூடி மறைச்சி வச்சுருந்தேன், இப்படி போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமாக இருக்குது. இங்கே கல்யாணி பறந்துடுறாங்க கார் எடுத்துக்கிட்டு. இங்கே அடுத்து பார்த்தா நம்ம தலைவி பூ போட்டுட்டு வர்றாங்க. என்ன பிரச்சனை? இவங்க தான் சோசியல் ஒர்க்கராச்சே, என்ன அப்படிங்கிற பார்க்குறாங்க. அச்சோ யார் இவர் பாவமே, ஏங்க இப்படிலாம் பார்த்துட்டு நிற்கிறீங்க, உங்களுக்குலாம் மனசாட்சி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா நீங்கள் எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட வண்டியை ஓரம் கட்டிட்டு ஆட்டோவில் தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போகிறாங்க. நம்ம சோசியல் சர்வீஸ் தலைவி ஆஸ்பத்திரி கொண்டு போகிறாங்க. கொண்டு போய் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்க்குறாங்களா, பாவம் இல்லை, ஏங்க இப்படி பார்த்து வரக்கூடாதா அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்லிட்டு, என்னை மன்னிச்சிருமா அப்படிங்கிறாங்க. நீங்கள் முத்து சம்சாரம் தானே அப்படின்னு சொல்ல,
ஆமாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தா முத்துவே அதுக்கு முன்னாடி வர வச்சிடுறாங்க. இந்த மாதிரி நான் ஆஸ்பத்திரியில் இருக்கேன், என் வண்டி இங்கே நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வண்டியை போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறாரு. எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. யாருக்கு என்னமாச்சு அப்படின்னு பார்க்கல தினேஷை பார்க்குறாங்க. ஏய் இவனா இவனா டேய் நீயாடா அப்படின்னு அப்படி கோவமாக வராரு. ஏங்க அவரே முடியாமல் அடிபட்டு கிடக்குறாரு, நீங்கள் என்னங்க அடிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் யார் தெரியுமா அப்படிங்கிறாங்க. யார் இவன் தான் அந்த லெட்டர் எழுதி கொடுத்து உன் கூட இருக்கவளால் ஆபத்துன்னு எழுதியிருந்தால அதை வச்சு என்னைய கூட சொன்னாங்கல்ல அப்படின்னு சொன்னோன்னே, ஏங்க இப்போ தாங்க புரியுது இந்த ரோஹிணி தான் கூட இருக்கவளால் ஆபத்துன்னு சொல்லியிருப்பாரோ அப்படின்ட்டு. ஏப்பா அப்படியா அப்படிங்கல. ஆமாங்க என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஏண்டா அப்போ நீ அந்த காரில் மொத என் மனோஜ் அண்ணன் கல்யாணத்தன்னைக்கு நீ சொல்லிட்டு வந்தியே அது பூரா இந்த பார்லர் அம்மா பற்றி தானா? ஆமாம் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய வாட்டி காசு வாங்கியிருக்கேன், பொய் சொல்லி ஏமாற்றிட்ட, உன் புருஷன்ட்ட சொல்கிறோம்னு ஏமாற்றிட்டேன்னு சொல்லி நான் காசு வாங்கியிருக்கேன், நான் சொல்லிடுவேன்ட்டு. ஆனால் இப்போ எல்லாம் தெரிஞ்சு போச்சாமே, காசும் தர முடியாது ஒன்றும் தர முடியாதுன்னு சொல்லிட்டாளா? அவள் எப்படிப்பட்டாள், நாங்கள் வீட்டை விட்டு விரட்டிட்டோமே. சொன்னா அப்படிங்கிறாங்க. ஆனால் இப்படி ஒரு கல் நெஞ்சா இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படிங்கல. என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நான் கிடக்கிறேன், நான் தவிக்கிறேன், கண்டுக்காமல் உனக்கு அப்படி தான் வேணும்னு போயிட்டா அப்படின்னு சொல்ல. ஆமாம் நீ இப்படி ஒரு பொண்ணு மனசை நோகடிச்சேன்னு சொல்லவில்ல, ஒருத்தைய வந்து இப்படிலாமா கம்பல் பண்ணி காசு கேட்குறது, ஒரு பொண்ணு வாழ்க்கைக்காக ஏதோ போய் சொல்லிட்டா, இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு முத்து மீனாவை கேட்க, என்னங்க உங்களுக்கு எதிராக கேஸ் நடத்திட்டு இருக்கா, உங்களை வந்து பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருக்கா, உங்கள் உயிருக்கே ஆபத்து பண்ணியிருக்கா, அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணுறீங்க. இங்கே பாருங்கள் அவள் கெட்டவ கேவலமானவ, எங்களை வந்து கெட்டவளை நினைக்கிறா அப்படிங்கிற காலம் நாங்கள் சப்போர்ட் பண்ணலை. ஒரு மனிதாய் மனம் இருக்கு இல்லையா, இப்படிலாமா பண்ணுறது, உங்கள் வீட்டில் உங்கள் அக்கா தங்கச்சி இப்படி தான் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. அதுக்கப்புறம் இல்லைங்க அந்த பொம்பளைக்கு நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன், ஆனால் நீங்கள் பாருங்கள் எனக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்கீங்க, நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் மட்டும் இல்லைன்னா நேரம் என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல விடுங்க அப்படிங்கிறாங்க. காசும் கட்டிடுறாங்க, எல்லாமே கொடுத்துட்டு சரி நீங்கள் இனிமேல் பார்த்து பத்திரமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்க ஒரு 1000 ரூபாய் எடுத்து கொடுக்குறாரு முத்து. இவங்க முத்து மீனா போன கையோட போலீஸ் வருது. போலீஸ் வந்து தினேஷ்கிட்ட விசாரிக்கிறாங்க. யார் என்னப்பா அப்படிங்கல, வண்டியில் மோதிட்டு போயிட்டாங்க, யாருன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. சரிப்பா நாங்கள் கேஸ் வந்து ஃபைல் பண்ணிட்டோம், நாளைக்கு கோர்ட்டுக்கு வர மாதிரி இருக்கும், வந்துடுறியா அப்படிங்கிறாங்க. சரிங்க சார் அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து கிளம்பிடுறாங்களா. போனதுக்கப்புறம் அடுத்து வாய்தா வருது, ரோஹிணி கேஸும் வருது, இங்கே தினேஷ் கேஸும் வருதுங்க. கரெக்டாக பார்த்துக்கிறாங்க. அக்கா அண்ணே நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் வந்து பார்த்து பேசுகிறாங்க முத்துக்கிட்டையும் மீனாக்கிட்டையும். என்ன விஷயம்? என்ன விஷயமா? இந்தா எங்கள் அண்ணன் பார்லரம்மா விஷயந்தான் அப்படிங்கல. இப்போ எப்படி போயிட்டுருக்கு? எப்படியா? அப்படியே ரோஹிணி எல்லாம் பண்ணுறத பூரா சொல்கிறாங்க. எனக்கு தெரியுமே, அவங்க தான் பயங்கரமான தில்லாலம் கிடையாச்சே, எல்லாம் பண்ணுவா அப்படின்னு சொல்ல. ஏப்பா அப்படின்ட்டு பார்க்குறாங்க. என்ன சொல்லுங்கள், உங்களால் முடிஞ்ச சாட்சி சொல்ல முடியுமாண்ணே அப்படின்னு மீனா கேட்குறாங்க. இதில் என்னம்மா இருக்குது, எனக்காக எல்லாரும் அந்த கூட்டத்தில் இருக்கவங்க 50 பேரும் பேசாமல் நின்னாங்க, ஆனால் என்னை தூக்கிட்டு போய் உன் வேலையை விட்டுட்டு எனக்கு பார்த்தம்மா, உனக்கு நான் என்ன வேணாலும் சொல்கிறேம்மா அப்படிங்கிறாங்க. ஐயோ அப்பா சாமி அப்படின்னு முத்து திரும்புறாரு. என்னாச்சு தயவு செஞ்சு இதெல்லாம் கோர்ட்டில் சொல்லி வைக்காதப்பா, என்னை காப்பாற்றினது இந்த தெய்வம் தான், இந்த தெய்வத்துக்காக நான் சொல்ல வந்தேன்னு சொல்லிடாதையா அப்படிங்கிறாரு முத்து. ஏன் இப்படி சொல்கிறீங்க? அப்போ தான் சொல்கிறாரு, முருகன் சொல்லி வச்சதை அண்ணனுக்காக என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்லி கேஸையே பிரட்டி போட்டா தெரியுமா? அவள் பண்ணுவா, கல்யாணி ஜெகஜால கில்லாடியாச்சே, நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன், அப்புறம் நீ எப்படி சாட்சி சொல்கிறேன்னு கேட்பாங்களே அப்படிங்கிறாங்க. ஆமாம் அதுவும் இருக்குல்ல, இப்போ தான் கோர்ட்டில் பார்த்தோம், என்ன கல்யாணி என்ன இங்கே வந்திருக்கேன்னு கேட்டேன், அப்போ தான் கேஸ் நடந்திருக்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன், அப்போ இதில் பார்த்தேன், நானாக தாங்க சொல்ல வந்தேன், இவன் வந்து பிராடுங்க அப்படின்னு சொல்கிறேன், போதுமா? அப்பாடா இதுதான் எனக்கு நிம்மதி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து கோர்ட்டுக்குள்ளாரையும் வந்துடுறாங்க. கேஸ் நடந்துட்டு இருக்குங்க. ரோஹிணி பக்கம் தான் சாதகமாக போகிற மாதிரி இருக்குது, ஆனால் நான் ஒரு சாட்சியம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாட்சியத்தை சொல்ல வைக்கிறாங்க கிருஷ்ணாராமு. அப்படியே பார்க்குறாங்க. தினேஷை பார்த்தோன்னு அள்ளு விடுது. என்ன இவன் வர்றான், இவனை நம்ம காப்பாற்றலைங்கிறக்காண்டி ஏதாவது சொல்ல போகிறானா அப்படின்னு ரோஹிணிக்கு அடிவயிறு கலக்குது. ஐயோ என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே அப்படின்ட்டு தினேஷை பார்த்து, யாருங்க சொல்லுங்கள் என்ன சொல்ல வந்திருக்கீங்க அப்படின்னு நீதிபதி கேட்குறாங்க. அப்போ தான் ஐயா வணக்கம், நான் சொல்கிறதெல்லாம் உண்மைங்க அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் உண்மையாக போயான்னு அப்புறம் தெரிஞ்சுக்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப நாளாகவே இந்த கல்யாணியை தெரியுங்க அப்படிங்கிறாங்க. என்னது கல்யாணியா? ஆமாங்க கல்யாணிங்கிறது எனக்கு ரொம்ப நாளாக தெரியும் அப்படின்ட்டு வேலை பார்க்கையில் ரோஹிணி இவங்களை சந்தித்ததுலேருந்து மிரட்டி காசு வாங்கினதுலேருந்து எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஏப்பா இந்த வேலை பார்த்துட்டு தைரியமாக கோர்ட்டில் வந்து சொல்கிற அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அது முன்னாடி நடந்துச்சு, இப்போ பாருங்கள் அதுக்கான தண்டனை தான் கை
கால்லாம் அடிபட்டு இப்போ வந்து நிற்கிறேன் அப்படிங்கிறாங்க. இது கூட நேற்று முந்தா நாள் ஆக்சிடென்ட் ஆகி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, என்னை காப்பாற்றின்னு சொல்ல போகிறாரு. ஐயோ ஏற்கனவே முத்து மீனாவும் சொன்னாங்களே, நம்ம வாட்டுக்கு உளர தெரிஞ்சமே, ஐயோ 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 அப்படின்ட்டு நேற்று கூட என்னப்பா என்ன நடந்துச்சு, இல்லைங்க நேற்று முந்தானத்து கூட நான் விழுந்து ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ தான் நினச்சேங்க, எனக்கா மனசில் என் கனவுல வந்து எங்கள் அப்பா அம்மாலாம் சொன்னாங்க, ஏண்டா ஒருத்தர் பொண்ணுக்கிட்ட இப்படிலாம் காசு வாங்கலாமா, இப்படிலாம் பண்ணாதடா, இது பாவம்டான்னு சொன்னாங்க. அதனால தான் மனசே மாறிடுச்சேன். நான் இப்போ சுத்தமான மனசாயிட்டேன். இப்போ அந்த விஷயமாத்தான் அடுத்த ஹியரிங் அடுத்த கேஸ் என்னோடது தான். அதுக்கு தான் நின்றுக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் இவங்களெல்லாம் பார்த்தேன். என்ன கல்யாணம் நிற்கிதே, என்ன மனோஜ் நிற்கிறாருன்னு சொல்லியில தான் அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டேன். இவ எல்லாத்தையும் பொய்யுங்கிறா, இப்படி பண்ணுறாளே, எனக்கு எதுவுமே தெரியாதுமா, இந்த ரோஹிணி தாம்மா பொய் சொல்கிறான்னு இவர் வந்து இவங்களோட புருஷன் மனோஜ் அவங்ககிட்டலாம் சொல்லிக்கிட்டு இருந்ததை கேட்டேங்க. நானாக தாங்க வர்றேன், என்னை யாரும் சொல்லலாம் இல்லைங்க, இவ பொய்க்காரிங்க, இவ எல்லாமே பொய், புருஷனுக்கு தெரியாமல் தான் கல்யாணம் பண்ணா, உன் புருஷன்ட்ட சொல்லிடுவேன் சொல்லி தான் நான் பணம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அப்போ ரோஹிணி பார்க்குறாங்க, இதெல்லாம் ஒரு சாட்சியம்மா நீ சொல்கிறத வச்சுட்டு அப்படின்னு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் என்னம்மா ரோஹிணி என்ன சொல்ல போகிற அப்படின்னு கேட்க, இவர் ஆனர் அப்படிங்கல, என்ன இதுவும் பொய் சாட்சி, இதைத்தானே சொல்ல போகிற அப்படின்னு நீதிபதி சொன்னோன்னே எல்லாரும் ஆன்னு சிரிக்கிறாங்க. அப்படி பார்க்குறாங்களே, பார்த்துட்டு ஐயா நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டியும் அதுதாங்க உண்மை, இவங்க பொய் சாட்சி தாங்க கொண்டு வந்திருக்காங்க. என்னது பொய் சாட்சி தான் கொண்டு வந்திருக்காங்களா, ஆமாம் இவர் சொல்கிறது எல்லாம் பொய் தான் அப்படின்னு ரோஹிணி எடுத்து சொல்ல போகிறாங்க. எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, அவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.